ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சண்டேன்றதுனால வந்ததுமே பசங்க ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அப்படியே முடித்த கையோட கொஞ்ச நேரம் அவங்களோட ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாங்க செஸ்ஸு, கேரம், இதை மாதிரி டென்னிஸ் எல்லாமே விளையாடிக்கிட்டு இருந்தேன். கிடைக்கிற கொஞ்ச நேரம்னாச்சும் அவங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போதே விளையாடிக்கலாம். பெருசாகும்போது நம்மளுக்கு விளையாடணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் அவங்க அப்பா பிஸி ஆகிடுவாங்க. அதனால் கிடைக்கிற கொஞ்ச நேரம்னாச்சும் அவங்களோட வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பேன். மோஸ்ட்லி பசங்களோட விளையாடும் போது நானே ஒரு குழந்தையாக கூட மாறிடுவேன். அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். இத்தனைக்கும் என் பசங்களும் நானும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தாங்க பழகுவோமே. நைட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவுலாம் இருந்துச்சு. ஆனால் மதியம் போல் சாதம் வடிச்சது மீந்துருச்சுங்களா, அதை அப்படியே சித்திரான மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் தாளிச்சதும் பெருங்காயத்தூள் தட்டி வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை கொத்து, வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சாதத்தை போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சூடு ஏறினதும் நம்மளுடைய சித்திரானம் ரெடி ஆகிடும். சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பழைய சாதத்தில் கூட செய்யலாம். நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு கூட அதுலேயும் செய்யலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். நாளை ஒரு மினி விளாகில் பார்க்கலாம். பை பாய்.